அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஷஅபான் மாத கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த கடைசி 2 நாட்களில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பொதுவாக நோன்பு நோற்பது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். அதாவது கடுமையான நோன்புகளை தவிர்த்து மற்ற எல்லா நாட்கள்லையும் நோன்பு நோற்கலாம். ஜும்மா அன்று தவிர, ஜும்மா அன்னைக்கு தனித்து நம்ம நோன்பு நோற்கக்கூடாது. அதே போல் ஷஅபான் மாதத்தின் கடைசி அந்த 2 நாட்களில் நோன்பு நோற்க வேண்டாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். அதற்கு காரணம் என்னென்னா, அடுத்து ரமதான் வருதில்ல, ரமதான் முழுக்க நாம் நோன்பு வைக்க தான் போகிறோம். அதற்கு உடல் ரீதியாக தயார் செய்யும் வகையில் இந்த நாட்களில் நோன்பு பிடிக்காமல் இருப்பது நல்லது. ஆனால் நீங்கள் வழக்கமாக அந்த சுன்னத் நோன்புலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, திங்கள் மற்றும் வியாழக்கிழமை வாரம் கண்டிப்பாக வைப்பாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை, நீங்கள் வழக்கமாக எப்போவுமே இந்த திங்கள் வியாழன் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் இன்றைக்கி வைக்கலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. மற்ற நாட்களில் வைக்காதவங்க, அதாவது எப்போவுமே வைக்காமல் இந்த கடைசி 2 நாட்களில் வைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷஅபான் முதல் நாட்கள்லேயே வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஷஅபான் மாதத்தில் நீங்கள் கலா செஞ்ச நோன்பு எல்லாத்தையும் வச்சு முடிச்சிருங்க சொல்லிட்டு நிறைய பேர் வச்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய ரமதான் மாதத்தில் என்ன அமல்கள் செய்யலாம், என்ன துவாக்கெல்லாம் நம்ம எடுத்து ஓதலாம், எத்தனை குரான் முடிக்கலாம் சொல்லிட்டு இதை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. அதன்படி நடைமுறையும் படுத்துக்குங்க. இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு துவாவை சொல்ல போகிறேன். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச துவாவாக இருந்தாலும் மிக சிறந்த ஒரு துவா. இந்த ஒரு மாதத்தில், அதாவது ரமதான் வருது, இந்த மாதத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு துவாவை ஓதிக்கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன், இந்த துவாவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் ஓதாமல் விட்டுருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக இந்த துவாவை அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள். நாம் இந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை ஓதுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதாவது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது கட்டாய கடமைனா கண்டிப்பாக ஓதி தான் ஆகணுமா அப்படின்னு இல்லை. இது டெய்லியும் ஓதணும். இருந்தாலும் இந்த ஒரு 2 நாட்கள், ரமதான் வருது, ஒரு 2 நாட்கள் தான் இருக்குது, இதற்கு முன் ஓதுவது மிக சிறந்தது. இந்த துவாவை ஓதி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா அவ்வளவு சிறந்த ஒரு துவா இது. ஃபஸ்ட்டு நான் துவாவை சொல்லிடுறேன், பிறகு எத்தனை முறை ஓதணும், எந்த நேரத்தில் ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போது துவா என்னென்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் மேலும் மிக சிறந்த முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. இந்த துவாவோட பொருளை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ்வை நாம் நினைக்கணும், நன்றி செலுத்தணும், அதிகமாக வணங்கணும். நாம் என்னதான் நினைப்போம், இப்படியெல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி காலையில் ஃபஜ்ர் தொழணும் சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேரால் தொழ முடியுதா? அல்லாஹ் நாடியவர்களால் மட்டும்தான் அதை தொழ முடியும். ஃபஜ்ர் தொழுதா எவ்வளவு சிறப்புகள் இருக்குது, எவ்வளோ நன்மைகள் இருக்குது. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அதே போல் தஹஜுத் தொழுகை சிறந்த ஒரு தொழுகை. கடுமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த ஒரு தொழுகைனா அது தஹஜுத் தொழுகை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக அந்த தொழுகையை தொழுது வந்துள்ளார்கள். எத்தனை முஸ்லீம்கள் தஹஜுத் தொழுகிறாங்க, அதில் குறிப்பிட்ட விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் தஹஜுத் தொழுகிறாங்க. ஏன் அது காரணம்? அல்லாஹ் நாடி இருக்கிறான். அவங்களுக்கும் தூக்கம் இருக்கும்ல, அந்த தூக்கத்திலேருந்து எழுச்சி தொழுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அல்லாஹ்வின் நாட்டம். இப்போ நாம் நினைப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சி வச்சுருப்போம், ரமதானுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லிட்டு. சில பேரால் முடியும், சில நேரங்களில் நம்மளால் முடியாமல் போயிடும். ஏன்னா அல்லாஹ்வின் நாட்டம் தான் காரணம். அல்லாஹ்வை நினைப்பதற்கும் அல்லாஹ் நாடினால்தான் நம்மளால் நினைக்க முடியும். அல்லாஹ்வை வணங்குவதற்கும் அல்லாஹ் நாடினால்தான் அந்த 5 வேளை வணக்கத்தை கரெக்டாக உரிய நேரத்தில் நம்மளால் செலுத்த முடியும். அந்த வணக்கத்தை இல்லைனா ஒன்றுமே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதற்கு அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் செருப்பு அறந்து போனால் கூட அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அல்லாஹ்விடம் துவா செய்யணும்.
இப்போ நாம் இது போன்ற விஷயங்கள், அதாவது அல்லாஹ்வை தான் நாம் வணங்குறோமே, இதுக்கு எதுக்கு நாம் துவா செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்தை அலட்சியமாக விட்டுடுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா அல்லாஹ்வின் நாட்டம் தேவை. நம்முடைய இபாதத்துக்கள் அமல்கள் அதிகமாக செய்யணும்னா அல்லாஹ்வின் நாட்டம் தேவை. அவன்கிட்ட உதவி தேடுங்க. எவ்வளவோ அதிகமாக நாம் அமல்கள் செய்கிறோமோ அவ்வளோ அதிக நமக்கு நன்மைகள் கிடைக்கும். நமது வாழ்வாதாரம் பல மடங்கு உயர காரணமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் வழக்கமாக ஓதிட்டு வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? இறை தூதர். எவ்வளவோ அவங்க அல்லாஹ்வே அதிகமாக வணங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த துவாவை கேட்கணும்னு அவசியமே இல்லை. இருந்தும் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு கேட்டிருக்காங்கன்னா நாம் எத்தனை முறை இந்த துவாவை ஓதணும்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் டெய்லி இந்த துவாவை ஓதுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது ஒரு விஷயமா, ஒரு முக்கிய செயலாக இதை பார்க்கணும். கண்டிப்பாக இதை ஓதணும் சொல்லிட்டு. இப்போ ரமதான் வருவதற்கு முன்னாடி நான் ஏன் இந்த துவாவை நான் சொல்கிறேன்னா, ரமதானில் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் எக்கச்சக்கமான கூலிகள் கிடைக்கும். இந்த ஒரு மாதம் போதும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு. நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கோங்களோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். நாம் செய்த அமல்களை பொறுத்து நமக்கு கூலிகளை தருவான், நம்முடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துவான். அப்போது அதிகமாக அமல்கள் செய்யணும்ல. இந்த ஒரு துவா கண்டிப்பாக நம்ம அதிகமாக அமல்களை செய்ய வைக்கும். அல்லாஹ்வே அதிகமாக வணங்க வைக்கும். ஒரு பரிசுத்தமான உள்ளத்தோட அல்லாஹ்வே வணங்க வைக்கும். தெரிஞ்சதுவா அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அலட்சியமாக விட்டுடாதீங்க. ஏன்னா ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு துவாவை ஓத விட மாட்டான். ஷைத்தான் நம்மளை பல வழிகளில் வழிக்கெடுப்பான். அல்லாஹ்வே எனக்கு விட மாட்டான், அவனுக்கு நன்றி செலுத்த விட மாட்டான், எதுவுமே செய்ய விட மாட்டான். இப்போ இதற்காக நம்ம ஸ்பெஷலாக அல்லாஹ்விடம் துவா செய்கிறோமா? இந்த ஒரு துவாவை கேட்ட விட்டுருவானா? கண்டிப்பாக விடவே மாட்டான். இந்த துவாவை நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க, உடனே மனப்பாடமும் செஞ்சு வச்சுக்கிங்க. மனப்பாடம் இல்லாதவங்க ஓதிக்கொண்டே இருங்க. எவ்வளவோ அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவோ அதிகமாக ஓதுங்க. மனசில் ஃபுல்லாக நியத்து வச்சுக்கிங்க, வரக்கூடிய ரமதான் மாதத்தில் நான் அதிகமாக அமல்கள் செய்யணும், எனக்கு உதவி புரிய அல்லாஹ், என்னோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாமே வேணும்ல நம்மளுக்கு. இந்த துவா கண்டிப்பாக அதற்கு நமக்கு உதவி செய்யும். மிக சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நினச்சிருப்போம். ஆனால் அந்த விஷயம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு காரணமாக இருக்கும். நம்ம விட்டுருவோம், நிறைய விஷயங்களில் அலட்சியப்படுத்திடுவோம். அப்புறமா யோசிப்போம், சின்ன விஷயம் சொல்லிட்டு விட்டுட்டோமே சொல்லிட்டு. அதே போல் தான் இந்த ஒரு துவாவும். எத்தனையோ துவாக்கள் இருந்தாலும் இந்த துவாவை அப்படியே பார்த்துட்டு விட்டுருவாங்க, ரெகுலராக ஓத மாட்டாங்க. ஆனால் ஓதி பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாறும். இந்த துவா ஓதுவதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையும் அதுக்கப்புறம் இருக்க வாழ்க்கையும் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளவு சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை எப்படி எத்தனை முறை ஓதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வழிமுறையிலே நாம் ஓதிக்கொள்ளலாம். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு குறைஞ்சது 3 முறை ஓதிக்கிங்க. நீங்கள் அதிகபட்சமாக அதுக்கப்புறம் எத்தனை வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம், ஃப்ரீ டைமில் ஓதிக்கலாம், உங்கள் விருப்பம். ஆனால் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் இன்று முதல் 3 முறை அவசியம் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சின்ன ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற காரணமாக இருக்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த துவாவின் மூலமாக தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.